All glory to our Lord and Savior Jesus Christ. தேவன் தந்த எல்லா கிருபைகளுக்காக மகிமை தேவனுக்கு செலுத்துகிறேன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த அற்புதமான ஆராதனைக்காக தேவன் நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவன் இன்று நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு எலெக்ஷன் அண்ட் ப்ரீடெஸ்டினேஷன். எலெக்ஷன் அண்ட் ப்ரீடெஸ்டினேஷன், தெரிந்து கொள்ளுதலும் முன் குறித்தலும். தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுவதும் முன் குறித்திருப்பதும் நாம் அறிந்த உண்மைகள் என்றாலும் அவைகளை ருசிக்கும் பொழுதுதான் அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். எதற்காக? அவருக்காக, அவருக்கென்றும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். எபேசியர் 1:4, 5, 6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பவுல் இந்த வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை இங்கு தெளிவாய் விளக்குகிறார். தமக்கு முன்பதாக அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்க வேண்டும், குற்றமில்லாதவர்களாய் நிற்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் முன்குறித்தலும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் எதற்கு? அவருக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய். தீவிரமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களை தொடுவார், நிரப்புவார். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். பரிசுத்தம் இருந்தாலும் அந்த பரிசுத்தம் அன்பில் நிறைந்திருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் உலகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக நிலையற்ற இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலும் அவரை காண்கிற அந்த அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்றுதான் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் நிற்கிற காரியங்களில் பரிசுத்தமாய் நிற்க வேண்டும் அல்லவா? பரிசுத்தமாய் செயல்களை செய்கிறோமா? பரிசுத்தமாய் அவருக்கு கனிகளை கொடுக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தோமானால் நாம் கனிகளில் தெரிந்து கொண்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்து, குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் இப்பொழுது நம்மை தெரிந்து கொள்ளவில்லையா? உலக தோற்றத்திற்கு முன்பதாய் அவர் நமக்கு தெரிந்தெடுத்து கொண்டார். மற்றும் எதற்காய் தெரிந்தெடுத்து கொண்டார்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவர் சொல்லுகிறார், தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன். ஆனால் அந்த மகிமையை புகழ்ச்சியாய் வைப்பதற்கு நீங்களும் நானும் அவருக்கு தேவைப்படுகிறோமா? என்ன, எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பாருங்களேன். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு இந்த மனிதர்கள் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். ஆனால் அவரோ அவருடைய புகழ்ச்சிக்கென்று தான் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாக, அவராலே அன்றி ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய எல்லா சுதந்திரத்திற்கும், எல்லா சொத்துக்கும், சம்பத்துக்கும் நீங்களும் நானும் மூத்த பிள்ளைகளாம். எவ்வளவு பாக்கியம் பாருங்களேன். மூத்த பிள்ளைகளாய், புத்திர சுவிகாரர்களாய் இருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் அவர் நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் முன் குறித்தார். அவர் தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஏக சுதனாகி இயேசு கிறிஸ்து என்னும் தன்னுடைய குமாரன் முதற் பேரானவராய் இருக்கிறார். எனவே எவர்களை முன் குறித்தாரோ, எவர்களை முன் அறிந்தார்களோ அவர்கள் கிறிஸ்து இயேசுவாகிய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி உங்களை என்னையும் அவர் முன் குறித்திருக்கிறார். He has predestined, உங்களை என்னையும் முன் குறித்து வைத்திருக்கிறார். இதிலிருந்து யார் தப்பித்து விட முடியும்? முன் குறித்து விட்டால் அதில் என்ன கிடைக்கிறது? 30ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்.
உன்னைத்தான் மகளே, உன்னை முன்குறித்தார், இன்று அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். உன் அழைப்பையும் முன்குறிப்பையும் நீ அறிந்திருந்தால் நீ நீதிமான் தான். அந்த நீதிமான்களை எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்? மகிமைப்படுத்துவதற்காக. அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்காதவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவாராம்? நீதிமான்களாய், அவருடைய அன்பின் பரிசுத்தர்களாய் நிலைக்கிற நமக்கு அவர் மகிமையை கொடுக்கும்படிக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தின் இந்த சிறிய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது ஏற்படுகிற சிறிய மின்னல்கள், சிறிய இடர்கள், இவைகளை குறித்து கலங்கி விடாதே. கர்த்தர் உன்னை அழைத்தவர், கர்த்தர் உன்னை முன் குறித்தவர். அவர் உன்னை முன் குறித்ததை நிறைவேற்றும்படி தான் அழைத்திருக்கிறார், தமக்கென்று அழைத்திருக்கிறார். அவரோடு நிற்கிற பொழுது இந்த உலகம் என்னத்தை செய்துவிட முடியும்? ரோமர் 8:31 வாசிக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நாம் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிற பொழுது அவர் நம்முடைய பட்சத்தில் நிற்கிறார். ஏன்? அவர் உன்னை தெரிந்தெடுத்தவர், அவர் உன்னை முன் குறித்தவர். அந்த முன் குறித்தலுடைய நோக்கத்தின் முத்திரை உனது நெற்றிகளிலும் உனது வாழ்க்கையிலும் உனது பரிசுத்த இருதயத்திலும் முன்திரையை குத்தப்பட்டிருக்கிற பொழுது சாத்தான் என்ன செய்துவிட முடியும்? வாசிக்கிறோமே, ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை தாங்கள் ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார்கள் என்று. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஜீவனை கொடுத்தாவது நம்முடையவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து விட முடியாது, விரோதமானவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட முடியாது. அவர் என்ன செய்தார்? 32ஆம் வசனத்திலே தம்முடைய சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை, நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய குமாரனை அடிப்பதற்கும், ரத்தம் சிந்துவதற்கும், வாரினால் அடிக்கப்படுவதற்கும், சிலுவையில் அறையப்படுவதற்கும், ஏன் காரி அவருடைய முகத்தில் துப்பப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தாரே. ஏன்? வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஊழியம் ஆரம்பித்து 28ஆம் வருடத்தை கடந்து விட்டோம். ஒரு நாளும் ஒரு நேரத்திலும் அவர் நமக்கு ஒன்றும் அருளாமலும் இருக்கவில்லை. நாம் அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. காரணம் என்ன? அவர் எவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை முன்குறித்தார். உங்களை முன்குறித்தாரே, அவர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தாரே, உங்களை நீதிமான்களை மாற்றி இருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு அருளாமல் இருப்பது எப்படி? நாம் செய்வதெல்லாம் அவர் தெரிந்து கொண்ட அந்த பாக்கியத்தை புரிந்து கொள்வதுதான். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஊழியத்திலும், ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் எதிராய் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சமாய் என்ன? ஒவ்வொரு ஊழியத்தை குறை பேசுகிறவர்கள் எவ்வளவு உண்டு. மீண்டும் என் பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நானோ அல்லது உங்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய உபதேசியோ அல்லது ஒரு சிறிய ஜெபத்தை நடத்துகிறவர்களும் அல்லது எந்த ஊழியனோ எந்த ஊழியமோ ஒரு சர்வ தேசத்தில் எந்த இடத்தில் ஊழியங்கள் இருந்தாலும் தயவாய் அவர்களை குற்றம் சாட்டி விடாதீர்கள். தேவனே சொல்லுகிற தேவனுடைய குறித்து ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை உண்டு. அவர் தம் கண்கள் கண்டபடி செய்யாதவர், காதுகள் கேளாதபடி செய்யாதவராம். ஐயோ, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எவ்வளவு உன்னதமான தேவன். அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லையே. அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிறார், கண்களால் பார்த்தும் கூட நம்மை நியாயம் தீர்க்காத உன்னத அன்பை சிலுவையில் இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உன்னத அன்பை தம்முடைய குமாரன் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் ஈந்திருக்கிறாரே. அப்படி இருக்க உங்களுக்கு விரோதமாய் யார் குற்றம் சாட்டினாலும் யார் அவருக்கு முன்பதாய் நிற்க முடியும்? உனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார்களா? பயந்து விடாதே. நீ தெரிந்தெடுக்க கொள்ளப்பட்டவன், தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஸ்திரீ, நீ முன்குறிக்கப்பட்ட ஸ்திரீ. உலகம் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கு திராணி இல்லாத மனுஷன் தான் உன்னையும் என்னையும் குற்றம் சாட்ட முடியும். அதனால் என்ன பயன்களாகிறது? அவர்கள் குற்றம் சுமத்தலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, தேவனே அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறவர். உலகம் குற்றம் சுமத்தும், நீங்களும் நீதிமான்களாய் பிரவேசிப்பீர்கள். வசனம் சொல்லி கிறிஸ்து இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இதோ உங்கள் மேல் பொய்யாய் காரியங்களை சொன்னாலும் நீங்களும் களி கூறுவீர்கள். காரணம் என்ன? உங்களை நீதிமான்களாக்கினவர் உங்களுடைய தேவன். உங்களை நீதிமான்களை வைத்திருக்கிறவர் உங்களுடைய தேவன். ரோமருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. கிருபையினால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டோம். அந்த கிருபை நம்மை பெருகி இருக்கிறபடினால் அந்த கிருபையானது உங்களை என்னையும் இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலினால் நீங்களும் நானும் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டோம். சற்று சிந்தித்து பார்க்கலாமே. எந்த ஜாதியோ எந்த ஜனமோ
எந்த தேசமோ? நம்முடைய தாத்தா யார்? அவருடைய பெற்றோர்கள் யார்? சற்று சிந்தித்து பாருங்கள். கொடுமையானவைகள், சிந்திக்கவே முடியாது. இவர்களுக்கா, இந்த இடத்திலா கேள்வியின் மேல் கேள்வி வரும். நாம் அறியாத ஒரு சந்ததி. ஆனால் அவரோ கிருபையினால் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். ஆதி காலத்தின் அசுத்தங்களை அணிந்து கொண்டவர்கள் நாம். அந்த அசுத்தங்களின் கீழே அடிமைப்பட்டவர்கள் நாம். அசுத்தமான கல்லுக்கும் மரங்களுக்கும், ஏன் உலகத்தின் கிரியைகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருந்த நம்மை அல்லவா கிருபை கொண்டு ரட்சித்தார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது பரம பிதாவா, ராஜாதி ராஜாவா, ராஜாக்களை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவராகிய கர்த்தரால் அவரால் உண்டான நித்திய கிருபை. அந்த கிருபையினால் தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனவே இந்த தெரிந்து கொள்ளுதலை பற்றி மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாய், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த கிருபையினால் உண்டாகி இருக்கிறபடியினால் நாம் கிரியைகளில் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய் பீரியராய் நிற்க வேண்டும். தேவன் உங்களை தெரிந்தெடுத்து விட்டாரே, நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? மனுஷனிடத்தில் தயை பெறுகிறதற்கு மனுஷனிடத்தில் கேட்கிறவர்களாய் அல்ல, பரிசுத்தர்களாய் நிற்க வேண்டும். பரிசுத்தமோ பிரியருமாய், தேவனுக்கு பிரியராய். எப்படி தேவனுக்கு பிரியர்? சுயத்தை சாம்பலாக்குவது. எப்படி சுயம் சாம்பலாகும்? ஒரு மனிதன் தன்னை குறித்த எல்லா திட்டங்களையும், எதிர்பார்ப்புகளையும், ஆசைகளையும், இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான் பாருங்களேன். அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். தானியேல் தன்னுடைய சுயத்தை வெறுத்தான், தன்னுடைய சரீர ஆசைகளை வெறுத்தான், கர்த்தருக்கு தன்னை அன்னகனாக்கி கொண்டான். தேவன் அவனை பார்த்து சொன்னார், தானியேலே, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன், நீ மிகவும் பிரியமானவன் என்று நான் உனக்கு சாட்சி கொடுக்கிறேன் என்று. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் பரிசுத்தனும் பிரியனுமாய் இருக்க வேண்டும். அவன் வார்த்தைகள் தேவனுக்கு மதுரமாய், ஜனங்கள் மத்தியில் அன்பை காண்பிக்கிறதுமாய் நிற்க வேண்டும். சிலுவின் அன்பினால் அல்லவா நாம் ரட்சிக்கப்பட்டோம். வசனம் சொல்லுகிறது, உருக்கமான இரக்கத்தை உடைய மனிதனாய் நிற்க வேண்டும். தெரிந்து கொள்ளுதல் என்று உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உருக்கமும் இரக்கமும் தயவை காண்பிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வெளிப்பாடுகளின் ஆவி மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் நம்மை காணவில்லையே, நம்மை பார்க்கிறவர்கள் நமது வார்த்தையை கேட்கவில்லையே. அவர்கள் உன்னதமான தேவனுடைய எக்கால சத்தமும் அவருடைய உன்னதமான அன்பின் வார்த்தைகளையும் உருக்கத்தை வல்லவா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டது இரக்கத்தை வெளிப்படுத்த, உருக்கமான வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களிடத்தில் பேச, தயவை காண்பிக்க. அது தவிர மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டுமா? நம் மனதில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மனத்தாழ்மை எங்கே வருகிறது? முதலில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு மனத்தாழ்மை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா நமக்கு பேசுகிற காரியங்கள், ஆவி விரும்புகிற காரியங்களுக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க வேண்டும். நோ, இது நீ அல்ல. கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தாழ்த்துகிறேன் என்று தாழ்மைக்குள்ளாய் போய்விட வேண்டும். நாம் நிமிர்ந்து நிற்போமானால் அவருடைய சிங்காசனம் இந்த உள்ளத்தில் நிற்காதே. அவருடைய சிங்காசனம் இந்த உள்ளத்தில் இருக்குமானால், நாம் தாழ்ந்து இருப்போமானால் அவர் இருந்து ஆளுகை செய்வாரே. மனத்தாழ்மை. நான் என்ன செய்து விட்டேன்? நான் எதற்கு இதை செய்ய வேண்டும்? கேள்வி கேட்கிறவன் அல்ல, கேள்வியினாலே, தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலே விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிறவன் தான் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவன். மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும், சாந்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும். மோசே எல்லா மனிதரிடத்திலும் சாந்தம் குணம் உள்ளவனாய் இருந்தானா? அவன் சாந்த குணம் உள்ளவனா? அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஏன் எபிரேயனை கொன்று போட்டவனை அதே எகிப்தியனை கொன்று போட வேண்டும்? இல்லை இல்லை, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் தாழ்மை வருவதற்கு முன்பதாய் அவன் ஒரு கோபக்காரன். அந்த கோபம் அவனை கொலைகாரனாய் மாற்றினது. அவன் சுயம், என்னால் எபிரேயர்களை காப்பாற்ற முடியும், என்னால் விடுதலை தர முடியும் என்ற ஒரு சுயத்தின் வைராக்கியம், என்னால் என் குடும்பம் நன்மை பெறுகிறது, என்னால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்ற சுயத்தின் பெருமை கிரியை செய்தது. எனவேதான் அந்த மனத்தாழ்மையற்ற குணம் அவனை கொலைக்காரனாய் மாற்றியது. ஆனால் ஒரே விசை கர்த்தர் சந்தித்தார். மோசே, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, இதோ இஸ்ரவேலை அழைப்பதற்கு, அவர்களை மீட்டுக் கொள்ளுவதற்கு நான் உன்னை தெரிந்து எடுத்தேன் என்று சொன்ன உடனே அவன் முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்தான். பெருமை மறைந்தது, கொலைபாதக ஆவி மறைந்தது, சுயம் மறைந்தது. இப்பொழுதோ நீதிமான்களாக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், முன் குறிக்கப்பட்டவனாய்,
கர்த்தரிடத்தில் திரும்பினார் அந்த மோசே. நடந்தது என்ன? பார்வோனின் சேனைக்கு முன்பதாய் ஒரே ஒரு மனிதனாய், ஒரே ஒருவனாய் அழைக்கப்பட்டவனாய், தேவ சித்தத்தை நிரூபிக்கிறவனாய், செங்கடலை பிளக்கிறவனாய், வாதைகளை நடப்பிக்கிறவனாய், உலகம் அசைந்து பயப்படும்படி தேவனுடைய கோலை சுமக்கிறவனாய், மகிமையுள்ள நீதிமானாய் அந்த மோசே மாறினான். காரணம், அவன் சாந்த குணமாய் மாறுவதற்கு காரணம் அவனுடைய மனத்தாழ்மை, his humbleness. நம்முடைய பெருமை இன்று எரிந்து போகட்டும். நான் செய்துவிட முடியும் ஊழியத்தை, நான் இதை செய்துவிட முடியும், எனக்கு அதிகாரம் உண்டு என்கிற அந்த பெருமை அழிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள். அந்த மனத்தாழ்மை உனக்கு சாந்தத்தை கொண்டு வரும். அந்த சாந்தம் உனக்குள் கிரியை செய்கிற பொழுது நீடிய பொறுமை நமக்குள் கிரியை செய்யும். வசனம் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள். இவைகள் எல்லாவற்றையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இவை we have to dress them upon. அவைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஏன் அணிந்து கொள்ள வேண்டும்? உலகம் நம்மை பார்க்கிற பொழுது ஒரு மனிதனாய் பார்க்கிறது. ஆனால் இவைகளை அணிந்து கொண்டுவோமானால் இயேசுவை பார்க்க ஆரம்பித்து விடும். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்து விடும். ஏன்? You are chosen, you are redetermined. அழைக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். 12 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? 13 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. வார்த்தை கவனியுங்கள், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. கிறிஸ்து இயேசு ஒரு ஜெபத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு அர்ப்பணித்து சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். ஏன் நாம் அந்த ஜெபத்தை சொல்லவில்லை? அநேக சபைகளில் அதை சொல்லுகிறார்கள், நான் அதை சொல்லுவது இல்லை. காரணம் என்ன? அவைகளை சொல்லுவோமானால் அதன்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது வேறு மாதிரி, ஆனால் நாம் அதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுவோமானால் ஒரு பாவமும் இன்று மன்னிக்கப்படாது. நாம் சொல்ல வேண்டியது, நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க கிருபை தார். ஒரு ஆவின் சொல்ல மாட்டீங்களா? நீர் எங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுங்கள். காரணம், ஒருவருக்கு ஒரு குறை இருக்குமானால் அவைகளில் பூர்ண சற்குணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 14 வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் எவைகள்? பரிசுத்தம், பிரியம், ஒருக்கம், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை தரித்து கொண்டு கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிப்போமானால் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தரித்துக் கொள்ள முடியும். இந்த அன்பை நாம் மீண்டும் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பு பூரண சற்குணத்தின் அன்பு. தேவன் நம்மை அழைத்ததனுடைய ஒரு வார்த்தை உண்டு. கிரேக்க மொழியில் தெரிந்து கொள்ளப்பட்டது என்ற வார்த்தைக்கு இக்லிகோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இக்லிகோ. இக்லிகோ என்றால் பரிசுத்தமாவதற்கும் கரைதிரை அற்றவர்களுமாய் இருப்பதற்காய் நீங்களும் நானும் தெரிந்து கொண்டோமா? We are chosen to be holy and blameless. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏன் எப்படி தெரிந்து கொண்டார்? அவர் எப்படி தெரிந்து கொண்டார்? உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டார். அவர் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வப்பொழுது சிக்ஷை கிடைக்கும், அவ்வப்பொழுது அன்பு கிடைக்கும், ஆனால் எப்பொழுதுமே அரவணைப்பு கிடைக்கும். பிள்ளைகளை அடிக்கிறோம் அல்லவா? சிறிய பிள்ளைகளை அடிக்கிறோம் அல்லவா? அதிலும் பூர்ண சற்குண அன்பு வெளிப்பட வேண்டும். பிள்ளைகளை கண்டித்து அடிக்கிறோம் என்றால் கோபத்தினால், விரக்தியினால் அல்ல, சீர்திருத்தத்திற்கென்று தான் செய்ய வேண்டும். தேவ வார்த்தையின்படி அதையும் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு அழுவார்கள், கதறுவார்கள், ஐயோ இவர் என்னிடத்தில் அன்பாய் இருந்தார் என்று நம்பிவிட்டேனே, பாருங்கள் என்னுடைய காயங்கள் என்று அந்த குழந்தை கதறி அழும். தனிமையை பார்க்கும், தள்ளப்பட்டதாய் உணரும், வேதனையில் நிற்கும். அந்த வேளையில் நான் போய் அணைத்து கொண்டு முத்தமிட்டு, இல்லை மகளே, நான் உனக்காக தான் இதை செய்தேன், நீ இப்படி உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அரவணைத்து ஒரு அன்பின் முத்தத்தை வெளிப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது? அதுதான் பிள்ளைகளுடைய சுதந்திரம். அவர்கள் கசப்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றவர்கள். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி. ஏன் அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருந்தோம்? அப்பொழுதுதான் அதிகாரம் கிடைக்கும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜன், மன்னாதி மன்னன், கிருபையின் தேவன், பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்மை தெரிந்து கொண்டது அதிகாரமுடையவர்களாய் இருக்கும்படி. இன்று நாம் அதிகாரம் எடுக்க முடியவில்லையே, நம்முடைய சுயத்தின் மேல் அதிகாரம் எடுக்க முடியவில்லையே, சிந்தனைகளின் மேல் அதிகாரம் எடுக்க முடியவில்லையே. ஏன்? ஏன்?
கர்த்தர் மேல் ஈடுபடுவாராக. நீ தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய மேன்மையை அறிந்து கொள்வாயானால், கர்த்தருடைய முன் குறித்த கிருபையை அறிந்து கொள்வாயானால், என் பிள்ளையே, நீ கர்த்தருடைய அவருடைய புத்திரருடைய சுவிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். நாம் ஏன் பிறந்தோம்? நாம் பிறந்தது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தில் பிறக்கவில்லை, நாம் தேவனாலே பிறந்தவர்கள். You are chosen to be his children, born by God. தேவனால் பிறந்தவர்கள். என்ன நடக்கிறது? தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டதனுடைய முதல் நோக்கம் election is Christ centric. முதலாவது தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. கிறிஸ்து இயேசுவை மையமாய் கொள்ளாத ஒன்றும் தெரிந்தெடுத்தல் அல்ல. கர்த்தர் நம்மை அப்படி தெரிந்தெடுக்கவும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பது இல்லை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி? கிறிஸ்து இயேசுவை அவர் தெரிந்து கொண்டது போல நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்னுடைய தாசன். யூ பிலாங் டு காட். ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்க தேவனுடைய நேசன் என்று கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லுகிறது. அவருடைய காரியங்கள் என்ன? அவர் ஆவியை அமர் மேல் அமர பண்ணுவேன், புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிக்கிறவர். அவர் அந்த அபிஷேகம் தான் தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையாக இருக்கிறது. அவரை குறித்து அழகான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டாராம், குக்குரலிடவும் மாட்டாராம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? எங்கேயாவது வாக்குவாதங்கள் இருக்கிறதா? ஆலோசனைகள் உள்ள இடத்தில், தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிற இடத்தில் வாக்குவாதம் இருப்பதில்லை. நம்மிடத்தில் உரையாடல்கள் இருக்கலாம், ஆனால் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அது கிறிஸ்து இயேசுவிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லை. ஒருவேளை வாக்குவாதம் உடையவர்களாக நான் இருப்போமானால் இன்று கர்த்தருக்கு உதவியை கேளுங்கள். ஆவியானவர் தவிர யாரும் அதற்கு உதவி செய்ய முடியாது. இந்த வாக்குவாதம் சண்டையை பிறப்பிக்கும். சண்டை கோபத்தை பிறப்பிக்கும். கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாது. நாம் இதுவரை தெரிந்து கொண்டு அவர் பரிசுத்தராய் பீரியராய் இருந்து நீதிமான்கள் ஆனோமே, அந்த நீதியை இந்த கோபம் தின்று போடும். எனவேதான் இங்கே சொல்லுகிறார், அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. நான் தேவன் என்று அவர் சிலுவையை போகும்பொழுது வாக்குவாதம் செய்யவில்லை. நான் தான் தேவகுமாரன் என்று அவர் அடித்து பேசவில்லை. அவர் தன்னை காண்பிக்க விரும்பவில்லை. அவர் கூக்குரலிடவில்லை. கடைசியாக ஒருவரை கர்த்தர் சிலுவையில் இருந்து சில வார்த்தைகளை பேசினார் தவிர அவர் தெருக்களில் கூப்பிடவில்லை. மாறினால் அவர் அடித்துக்கொண்டே சென்றார்கள், சிலுவையில் அடித்துக்கொண்டே போனார்கள். அப்பொழுது அவர், ஐயோ பிதாவை ஏனெனை கைவிட்டீர் என்று அந்த வேதனையில் கத்தவில்லையே. அவருடைய சத்தம் தெருக்களில் வீதிகளில் கேட்கப்படவில்லை. காரணம், அவர் அழைப்பு கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. நீங்களும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமானால் கிறிஸ்து எப்படியோ அவர் நமக்குள் மையமாய் வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தெடுத்துதலை நாம் பயன்படுத்த வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனுஷர் இன்று வரை என்னையும் இந்த ஊழியத்தில் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊழியத்தில் இருக்கிற சிலர் கூட இன்று வரை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்கள் மனிதனாய் இருப்பதினால் மனித பார்வையில் பார்க்கிறார்கள். ஆனால் மனிதன் தள்ளினாலும் தேவன் என்னை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் ஒரே மனுஷன் அழைக்கப்பட்டாலும் இவ்வளவு மகா பெரிய ஒரு சேனையுள்ள ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த குப்பையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும். அன்பு பிள்ளைகளே, மனுஷனால் உன்னை தள்ளப்பட்டாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோமா? விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாய் அவரிடத்தில் சேர்ந்திருக்கிறோமா? அவருடைய உன்னதமான ஐஸ்வர்யத்தில் சேர்ந்திருக்கிறவர்கள். எனவேதான் கிறிஸ்துவை மையமாய், கிறிஸ்துவை அது குறிப்பாய் வைத்து நாம் தெரிந்து கொள்ளுதலை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எலெக்ஷன் இஸ் இன் ஹிம் த்ரூ த பிளட். தெரிந்து எடுத்துக் கொள்ளுதல் அவருக்குள்ளும் அவருடைய ரத்தத்தினாலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு செய்தியை கேட்டு போய்விடக்கூடாது. இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சில முறை கேட்டு குறிப்பு எடுத்து தேவனிடத்தில் நீங்கள் அமர்ந்து தியானிக்கிற பொழுதுதான் நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், தேவன் உங்களை எப்படி தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், எதற்காக முன் குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தெரிந்தெடுத்ததில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை முன் குறித்தது இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் இந்த தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது.
எனவேதான் சிலுவையின் ரத்தத்தின் மேன்மையை நாம் அறிந்து நிற்க வேண்டும். எபேசியர் 1:12 தமது சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டோம். எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம், எல்லாவற்றையும் உங்களையும் என்னையும் கொண்டு அவர் நடப்பிப்பதற்காக அவர் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாகும்படி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். வார்த்தை புரிகிறதா? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம், அவருடைய சொத்து, அவருடைய சம்பாத்தியமாய் நீங்களும் நானும் தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டோம், சுதந்திரமாகும்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலும் அவருக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த இரத்தத்தின் மேன்மையும் சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கை முழுமை அடையும். மூன்றாவதாக, எலெக்ஷன் இஸ் சூசிங் பீப்புள். ஜனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் தேவ சித்தம். அவர் தேவ தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கலாம், இன்னும் மற்ற காரியங்களை அவர் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, சபைக்கென்று பரிசுத்தமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நான் தெரிந்தெடுத்துக் கொண்டு முன்குறிக்கப்பட்டது. We were chosen and elected for this purpose. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்படியான பாவிகளை குறித்து, பாவிகளை கூட திருத்தி விடலாம், இந்த பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை சீர்படுத்த முடியாது. கிறிஸ்தவ ஜீவிய உலகமெங்கிலும் இந்த தேவராஜ்யம் தடுமாறுவதற்கு காரணம் பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்களைப் போல் நடிப்பவர்களும் பரிசுத்தம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாவங்களை தள்ளி, இந்த பாவத்தை, இந்த உலகத்தை தள்ளி பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் சீர் பொருந்துதல். ஏதோ ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம இருப்போமானால் அது பரிசுத்த நிலைமையில் இருக்க வேண்டும். கர்த்தர் சீர் பொருந்தும் பொருட்டு அவர் ஊழியத்தின் வேலைக்காக நம்மை தெரிந்து கொண்டார். ஊழியத்தின் வேலைக்காக, நேரடி ஊழியமாய் இருக்கலாம் அல்லது ஊழியத்திற்கான வேலையாய் இருக்கலாம். நீங்கள் எதற்காக வேலை செய்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளவா? உங்கள் குடும்பத்தை பராமரிப்பதற்கா? அது இரண்டாவது. முதல் காரியம் ஊழியத்தின் வேலைக்காக. உங்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் அநேகர் போஷிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எனவே சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக உங்களை தெரிந்து கொண்டார். எப்படி? சிலரை சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மெய்ப்பர்களாக, போதகர்களாக ஏற்படுத்தினவர் அவரே. நீ சுவிசேஷகர் என்று பெயர் பெற்றால் அவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ போதக கிருபை பெறுவாயானால் அவர் உன்னை ஏற்படுத்துவார். நீ அவரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவன். எதற்கென்று? தம்முடைய சபைக்காக, தம்முடைய பிள்ளைகளாக, தம்முடைய அப்போஸ்தலர்களாக. இப்படி உலகத்தில் எந்த வகையில் திரும்பினாலும் நானும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டது அவருக்கென்று, அவருடைய இரத்தத்தினாலே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 முக்கியமாய் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம் இங்கு சொல்லப்படுகிறது. தேவன் உன்னை எப்படி தெரிந்து கொண்டாராம்? மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவனுடைய தெரிந்து கொண்டு முன்குறித்தது என்னவென்று தெரியுமா? புரிகிறதா உங்களுக்கு? அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சபை, நீ என்னுடைய சபை. இப்பயும் வரல இல்லையா? வராதா? சத்தமா வராதா? என்னுடைய சபை, அவருடைய சபையாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். பேதுரை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தமாய் சுதந்திரித்துக் கொள்கிறோமே. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. என் சபை உன்மேல் கட்டப்படும். உங்களை அவருடைய சபையாய் கர்த்தர் பார்க்கிறார். உங்களை அவருடைய மேன்மையுள்ள மனவாட்டியாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இரண்டாவதாக 1 பேதுரு 2:9 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்ற தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. அந்தகாரத்தில் அழைக்கப்பட்டீர்கள், ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக, a chosen people.
ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமாக ஜனமாக. இரண்டாவது, அவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருப்பது என்னுடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, peculiar people and my people, my church and my people, my church, my people, you are my church, my people. Glory to God. உன்னை அவருடைய சபையாய் பார்க்கிறார். நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோம்? ஒரு சிறிய ஆளாய் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? உழைத்திற்காய் காத்திருக்கிறோம் அல்லவா? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அல்லவா? நீ அவருடைய சொந்த ஜனமாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், சொந்த சபையாய் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பார். நீ வளர்கிற வளர்ச்சிக்கு எல்லை இராது. உன்னுடைய ஆரம்பம் அற்பம்தான், முடிவு சம்பூரணமாக இருக்க போகிறது. ஆயத்தப்பட. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Revelations chapter 19 on verse 7. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருடைய தெரிந்தெடுப்பது அவருடைய மனவாட்டியாய். நல்ல 2 கைகளை உயர்த்தி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேங்க்யூ லார்ட், நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க. அவருடைய மனவாட்டியாய், he has chosen you as his own bride. தம்முடைய சொந்த மனவாட்டியாய், தம்முடைய சொந்த மனவாட்டியாய். மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? அலங்கரிப்புள்ளவளாய் இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். அவள் அலங்கரிக்கப்பட்டிருப்பது அவள் அழகை வெளிப்படுத்த, அவருடைய உள்ளத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த. சபையே, அவருடைய மனவாட்டியை, உன் முகத்தை ஆயத்தப்படுத்து. உன்னுடைய முகம் அவருக்கு பிரியமுள்ள முகமாய் இருக்க வேண்டும். நீ ரூபவதி, நீ பூரண அழகுள்ளவள். மனவாட்டியே, நீ ஆயத்தப்படு. அவருடைய மனவாட்டியாய் தெரிந்தெடுத்தார். அவருடைய வஸ்திரங்களால் உன்னை மறைத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பினால் உன்னை அலங்கரித்திருக்கிறார். நீ ஆயத்தப்படு. காரணம், நீ அவருடைய மனவாட்டியாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ உன்னுடைய வாழ்க்கை விட்டு ஓடிவிடாதே. கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையும் ஒன்று உண்டு. என்ன? உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18, 19. உபாகமம் 29, 18, 19. The book of Deuteronomy, chapter 29, verse 18 and 19. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற, தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலிருந்து ஆவின் கனிதான் புறப்பட வேண்டுமே தவிர நஞ்சு இருக்கக்கூடாது, எட்டி இருக்கக்கூடாது. நஞ்சு மற்ற ஆத்துமாக்களை கொன்று போடும், அவர்களை வளர விடாது. நம்மோடு கூட பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் நஞ்சாய் மாறிவிடக்கூடாது. கசப்புள்ள எட்டி, எப்பொழுது பார்த்தாலும் கசப்பு, எப்பொழுதுமே எட்டி, எப்பொழுதுமே நஞ்சு என்று காண்பித்துக் கொண்டிருந்தால் எப்படி அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படுவார்கள்? எப்படி குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள்? இவைகளெல்லாம் இராதபடிக்கு மனம் திரும்பிக் கொள்ளுவோம். நாம் அழைத்தது எட்டியையும் நஞ்சை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, கசப்பை காண்பிப்பதற்காக அல்ல, நாம் விஷமாய் குடும்பத்திற்கு இருப்பதற்காக அல்ல. We have chosen to be his. அப்படிப்பட்டவன். 19வது வசனம். அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட கசப்பு, அந்த எதிர்ப்பு, பெருமை உள்ளவன். இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை மட்டும் கேட்டு தாகத்தை நிமித்த வெறிக்க குடித்து தன் மன இஷ்டப்படி நடந்தாலும் சுகம் உண்டாயிருக்கும் என்று தேற்றிக்கொண்டாலும் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இரார். If you are going to be the bitterness in your family or in the ministry, உன் ஊழியத்தில் கசப்புள்ளவனாய், எட்டியுள்ளவனாய், நஞ்சை காண்பிக்கிற ஆத்துமாவாய் இருப்போமானால் நாம் இவைகளை விட்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நான் பரிசுத்தவான், நன்றாய் இருப்பேன் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் நம்மை மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருப்பது இல்லை. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அலட்சியம் இன்று திரும்பும்படிக்கு அவரிடத்தில் நஞ்சை ஊற்றிவிடு, கசப்பை ஊற்றிவிடு. அவருடைய அன்பை தேடி ஓடிவா. நீயும் நானும் அவருடைய ஜனம், அவருடைய மனவாட்டி. அதற்கென்றுதான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் உன்னையும் என்னை தெரிந்தெடுத்துக் கொண்டார். அவருடைய அன்பிற்கு சிறகின் கீழ் ஓடி வந்துவிடு.
அவருடைய செட்டைகளின் கீழ் சம்பூர்ண ஆரோக்கியம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை என்ன? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2 Kings chapter 2 and verse 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாய் வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெயத்துடனே பிரவேசிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி, அவர் காண்பித்த இந்த வார்த்தைகளின்படி, இந்த திட்டத்தின்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் ஜெயத்துடனே பிரவேசிப்பார்கள். எலியாவும் எலிசாவும் இணைப்பிரியாமல் தான் இருந்தார்கள். எலிசாவுக்கு இந்த அபிஷேகம் வேண்டும். எலியாவை பற்றி கொண்டுதான் இருந்தார், எங்கும் விடவில்லை. எலியா சொன்னார், நான் போய் பலி செலுத்தி விட்டு வருகிறேன். எலியா சொன்னார், நோ, I am not going to leave you. நான் உம்மை விட்டு பிரிவதில்லை என்று ஜீவனுள்ள தேவனாகிய நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அவ்வளவுதான். எலியாவும் எலிசாவும் சேர்ந்துதான் போனார்கள். ஒரு அபிஷேகத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு அழைப்பை பிரிக்குமானால் அது கர்த்தருடைய அக்கினியாய் மட்டுமே இருக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மணவாளனை மணவாட்டியை பிரிக்க வேண்டுமானால் அது வல்லமையுள்ள ஒரு அக்கினியாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு அக்கினி இருவருக்கு நடுவில். எலிசாக்களே ஆயத்தப்படுங்கள். இருவருக்கும் நடுவில் ஒரே ஒரு அக்கினி. ஒருவருக்கு இதுவரை தேவ அழைப்பை அடைந்து கொண்டவனுக்கு, முன்குறிப்பை பற்றி கொண்டவனுக்கு அந்த அக்கினி ரதமாய் மாறி அவனுடைய பரலோகத்திற்கு எடுத்து சென்றது. அதே அக்கினி உண்மையாய் பின்தொடர்ந்தவனுக்கு, உண்மையாய் கீழ்ப்படிந்தவனுக்கு, உண்மையாய் தரிசனத்தை பற்றி கொண்டவனுக்கு, உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மேன்மையை அறிந்தவனுக்கு, உண்மையாய் உலகத்தை தள்ளி சிலுவை சுமந்தவனுக்கு, அதே எலியாவிடத்திலிருந்து எலியா பெற முடியாத, எலியாவால் முடியாத ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அக்கினி, ரெட்டிப்பான அபிஷேகம் இந்த எலிசாவின் மேல் வந்து அமர்ந்தது. This is what is going to happen in your life who is submitting yourself for God's work. தேவனுடைய வேலைக்கென்று இந்த ஊழியத்தில் அர்ப்பணிக்கிற உனக்கு இதே அக்கினி உனக்கும் எனக்கும் நடுவில் வந்து இரட்டிப்பான அக்கினி கொடுக்கும் என்று ஜீவனுள்ள தேவனுடைய பெயரில் உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஒரே ஒரு அக்கினி. இந்த அக்கினி நம்மை பாத்திரவான்களாய் மாற்றும். அதற்கு தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அதற்கு தான் தேவன் உன்னை தாய் வயிற்றில் முன்குறித்தார். விட்டு ஒழி வாழ்க்கையை, ஜெயம் இல்லாமல் தோற்று போன வாழ்க்கை விட்டு ஓடு. அட்ஜஸ்ட் பண்ணி போகாத. உன்னுடைய காரியங்கள் எதுவானாலும் டோன்ட் அகாமடேட். குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சூழ்நிலைகளுக்கு இசைந்து ஐயோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டு புலம்பி விடாதே. நீ வெற்றிகரமான பிரவேசத்திற்கு ஆயத்தப்பட வேண்டியவன். ஐயோ என் வாழ்க்கை ஏமாற்றப்பட்டது, என்னை ஏமாற்றி விட்டார்களே, எவ்வளவு நம்பினேனே. No, you are not called to walk and see behind men. மனித குலத்தை பார்க்கவும் அவர்களுக்கு பின்பதாக நடக்கவும் நீ தெரிந்தெடுக்கொள்ளப்படவில்லை. You are chosen to receive double the portion. ரெட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவன். ஆயத்தப்படு. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் உபாகமம் 10, Deuteronomy verse chapter 10 and verse 13 onwards. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற, கவனியுங்கள், நான் இன்று டுடே உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையையும் அவருடைய கட்டளையையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி. அண்டர்ஸ்டாண்ட். உன் காதுகளை விரிவாய் திற. இந்த கற்பனைகளை கட்டளைகளையும் நீ உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். Glory to God. What else he is asking? What else? அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி பற்றிக்கொள், நீ கை கொள். வேறு எதை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியில் உள்ள அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நாவை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. வானங்கள் அவருடையவைகள், வானாதி வானங்கள் அவருடையவர்கள்,
பூமியும் அது உள்ள யாவும் அவருடையது. யாருடையது? உன் தேவனாகிய கர்த்தருடையது. அப்படி இருக்க நீ ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? திரும்பி பாராதே, முன்னாக ஓடு, துவங்கினவர் முடிப்பார். 15ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர் மேல் பிரிய வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். லாஸ்ட்லி, he chose you for him. அவருக்கென்று சொந்தம், அவருக்கென்று சொந்தம். ஒரு குழந்தை இருக்குன்னா எவ்வளவுதான் வேற குழந்தைகளை நம்ம பார்த்தாலும் கொஞ்சினாலும் நம்ம குழந்தை எவ்வளவு வயசானாலும் ஓடி கட்டி பிடிச்சி தூக்கி புத்தம் கொடுக்குறோம் இல்லையா? அப்படித்தாங்க கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். உலக சிநேகத்தில் இவ்வளவு அன்பு இருக்குமானால் பரலோக சிநேகத்தில் உங்கள் மேல் எவ்வளவு அன்பு உண்டு. கர்த்தர் இந்நாளில் இருக்கிறது போல சகல ஜாதிகளுக்கும் உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பாயா? அழைப்புக்குள் ஓடி வருவாயா? கர்த்தர் தெரிந்து கொண்டதை அறிந்து கொள்ளுவாயா? அவர் முன் குறித்ததை அறிந்து கொள்ளுவாயா? அவர் நீ கற்பனைகளை கை கொள்ளுவதையும் கட்டளைகளை கை கொள்ளுவதையும் உனக்கு நன்மை உண்டாக உன் இதயத்தை தவிர வேற எதை அவர் ஒரு இடத்தில் கேட்கிறார்? அப்படி எழுந்து நின்று அவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். உங்கள் வாய் கர்த்தர் அறிக்கையிடட்டும். ஏனோ தானே என்று தேவன் கொடுத்த வார்த்தை அல்ல இது. நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவன் என்பதை காண்பிக்கும்படிக்க, நீ அவருடையவர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்க தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். செய்திகளை மீண்டும் கேளுங்கள். மற்ற செய்திகளை கேட்பதை விட உங்களுக்காய் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை கேளுங்கள். இது உங்களுடைய தரிசனம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கானவைகள். கடந்த 7-8 மாதங்கள் செய்திகளை நான் கேட்கிறேன். அவ்வப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக பேசினார் என்பதை மிக தெளிவாய் நான் அறிந்து கொள்கிறேன். ஓடி வருவீர்களா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எலிசாவே, கர்த்தருக்கு ஓடிவா. உன் கைகளை திறந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடு. உன் தரிசனத்துக்கு பின்பே ஓடிவா. தெய்வ அன்பு இப்பொழுது உன்னை பூரணப்படுத்துகிறது. உன் வெறுமையான இருதயம் அவர் தெரிந்து கொள்வருடைய அழைப்பிற்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் இப்பொழுது அவர் அந்த முத்திரை மீண்டும் வைக்க விரும்புகிறார். அவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல. அவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல. தம்முடைய திட்டத்தை உலக உருவாக்கின பொழுது ஏதேன் தோட்டத்தையும் அதன் சூழல் சகல பரிசுத்தமான காரியத்தையும் ஒரே ஒரு மனிதன் கெடுத்து போட்டான். ஒரே மனிதன் கெடுத்து போட்டான். யார் அவன்? காயின். அவன் கேட்டான் ஆண்டவரே, ஐயோ, இந்த பழியினால் தாங்க முடியாதே, 7 பழி சுமருமே. தேவனுடைய திட்டத்தை கலைத்து போட்டவன், கொலை பாதகன், தன் சகோதரத்தில் விரோதத்தை உண்டு பண்ணி ஆவியின் கண்களை கெடுத்து போட்டவன். என்றாலும் பாவிகளை நேசிக்க தான் நம்முடைய தேவன் உண்டு. உடனே அவன் மேல் முத்திரை போட்டார். யாரும் அவனை அசைக்காதபடி அவனுக்கு கிருபை பாராட்டினார். உன்னுடைய தேவன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்தார் அல்லவா? உன் இதயத்தை ஒப்பு கொடுப்பாயா? உன் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். உன் காலங்கள் மாறப்போகிறது. நீ இப்படி இருக்கிறது போல இருக்கப் போவது இல்லை. இது ஒருவேளை கைவிடப்பட்டது போல, தள்ளப்பட்டது போல உணரலாம். பட் யூ ஆர் chosen to be his. நல்ல 2 கைகளை திறந்து உண்மையாக ஒரு கண்ணீரை சிந்துவீர்களா? எதற்கெல்லாம் கண்ணீர் விடுகிறோம்? கர்த்தர்கிட்ட கண்ணீர் விடுவீர்களா? ஆண்டவரே, நான் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டதும் நான் இன்று ஜீவிப்பதும் உமக்காக உமக்காக உமக்காக. Praise be to God. கர்த்தரை ஒப்புக் கொடுக்கலாமா? Thank you Lord. I am elected for him. I am predestined for him. அவருக்காய் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவன், அவருக்காக முன்குறிக்கப்பட்டவன். தெய்வ ஆவியானவர் இறங்கி வருவீராக. இணைந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. தெரிந்து கொள்ளப்பட்டது நீர் அல்ல, என் பிள்ளைகளை இப்பொழுது மீண்டும் முன் குறிப்பீராக. அந்த உம்மிடத்தில் இருக்கிற அக்கினி என் பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கட்டும். மனம் திரும்புதலின் ஆவியை தார். சுயம் மாறட்டும், கோபம் மாறட்டும், பரிதாபங்கள் மாறட்டும், தாழ்மை பெருமை மாறட்டும். பெருமையான தாழ்மை மறையட்டும், மாயையான தாழ்மை மறையட்டும். தேவன் எனக்கு நன்மை செய்தார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற பலத்தினால் எடைக்கட்டுவீராக. பொல்லாத ஈன பிசாசை என் பிள்ளைகள் இடத்தில், குடும்பங்கள் இடத்தில் ஊழிய அழைப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிற சாத்தானுடைய கிரியைகள்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படி பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. Out in the name of Jesus Christ. In the mighty name of Jesus. பொல்லாத இன பிசாசே, சாபங்களின் ஆவியே, தட்டைகளின் ஆவியே, என் பிள்ளைகளை விட்டு நிர்மூலமாகி போ. They are chosen for the Lord. தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்வது ஆயத்தப்படும். பெருமைகளை அழிந்து போ, சுயமே அழிந்து போ. நீ தேவனுக்கு மனவாட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். ஆராதனை எழுந்து கொள்ளுகிற பார்க்கிறவர்கள் தேவ நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டப்படுவார்களாக. அழைப்பின் இன்று வாழ்க்கை மாறட்டும், குடும்பம் மாறட்டும், வேலைகள் மாறட்டும், வருமானங்கள் மாறட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு வீடும் சந்தோஷத்தில் நிறையட்டும், சமாதானத்தில் நிறையட்டும். ஆசீர்வதிப்பினாக தேவ வல்லமைகள் ஆளுகை செய்யப்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு தேவகரன் ஆசீர்வதிப்பதாக. தேங்க்யூ லார்ட்.